ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. முட்டை வச்சு நம்ம அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே முட்டை ஆம்லேட், முட்டை பொரியல் இந்த மாதிரி நம்ம செய்வோம். நம்ம முட்டை இட்லி ஷேப்பில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை 5 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இதோட 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட கருவேப்பிலை அதையும் பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தும் போது நமக்கு முட்டை எடுக்கும் போது அதில் ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டையை இதில் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு தட்லையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தட்லையும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதே மாதிரி எல்லா தட்லையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற்றியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடானவுன்னா நம்ம தட்டை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு முட்டை நல்லா வெந்துருச்சு. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்பூனோ இந்த மாதிரி ஒரு குச்சியோ நீங்கள் விட்டு பாருங்கள். நமக்கு எதுவுமே ஒட்டலை. இந்த ஸ்டேஜில் நமக்கு இட்லி நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு இட்லியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ அருமையாக இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றும் போது எண்ணெய் கொஞ்சமாக நீங்கள் தடவிட்டு ஊற்றும் போது நமக்கு இது ஒட்டாமல் வரும். இப்போ இது ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை இட்லி எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.